ஹாய் கைஸ், பேசிட்டு இருக்கு நான் உங்க விஜய் நிரஞ்சன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரே யூடியூப் திறந்தாலே இந்தியன் 2 ப்ரோமோ தாங்க. எதுக்காக எனக்கு பாராட்டு விழா? இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன், எதுக்காக எனக்கு பாராட்டு விழா அப்படிங்கிற மாதிரி. இந்தியன் 2 ப்ரோமோஸ் பாத்தீங்கன்னா நிறைய வந்துட்டே இருந்துச்சு. அந்த ப்ரோமோஸ் எல்லாம் ஒரு வாட்டி ரீவைண்ட் பண்ணி போவோமே அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடலாம். அது என்னதுன்னு தெரியல. இந்தியன் 2னா மட்டும் பாடி பார்ட்டிக்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஸ்பிரிச்சுவலா மாறிடுது பாத்துங்க. அந்த அளவுக்கு ஒரு பூஸ்ட் பம்ப்ஸோட சுத்திட்டு இருக்கேன். வீடியோக்குள்ள போலாமா? சோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு கூட ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. அந்த ப்ரோமோ ஓபன் பண்ணா 1996ல ஒரு ஆப்பிரிக்கன் நம்ம இந்தியன் தாத்தாவை பத்தி கேக்குறான். ஹே ஹோல் மேன், ஹூ ஆர் யூ? நம்ம இந்தியன் தாத்தா ரொம்ப கேஷுவலா ஆமா இந்தியன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. வாட் அ மேன்! ஆமா இந்தியன் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண வார்த்தை. ஆனா 1996லயே அதை ஒரு இப்ப வரைக்கும் ட்ரெண்டிங்ல போற அளவுக்கு கமலஹாசன் சார் யோசிச்சு பேசினாரா என்ன எனிதிங் எல்ஸ்? ஆனா உண்மையிலேயே வேற லெவல். ஜஸ்ட் ஒரு 4 வேர்ட் டைலாக் தான், ஆனா பிரிச்சுட்டாப்ல. தொடர்ந்து ஆடியோ லான்ச்ல இருந்து இப்ப வரைக்கும் போற ப்ரோமோஸை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஒரு சின்னதா ஒரு ரிவ்யூ மாதிரி பார்க்க போறோம். எழுதி வச்சிருக்கோம், படிப்போமா? இந்தியன் தாத்தாவை பாராட்டுறதுக்கு வேர்டே இல்லாம இங்கிலீஷ்ல ரொம்ப கிரிட்டிக்கலான வேர்ட்ஸை வச்சு ப்ரோமோ போட்டிருக்காங்க. நம்மள மாதிரி ஆட்கள்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? படிக்கிறேன், கேளுங்க. விஜிலன்ட் சோல்ஜர், ஹானஸ்ட் பேட்ரைட். அவன் பேட்ரைட்னா எனக்கு புரியல. சரி, ஓகே, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட்ல போட்டு பாருங்க. எனிதிங் எல்ஸ்? த ரியல் ரெவல்யூஷனரி. எங்க தப்பு நடந்தாலும் நான் கண்டிப்பா வருவேன். சேனாபதி, ரெஸ்கியூஷன், அப்புறம் ஹண்டர் ஆஃப் ரீகரப்ஷன். இந்த மாதிரி பல வேர்ட்ஸை வச்சு நம்ம இந்தியன் தாத்தாவோட ப்ரோமோஸை பயங்கரமா யூடியூப்ல ட்ரெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச்ல ஒரு சில சீன்ஸ்லாம் நடக்கும். அந்த சீன்ஸையும் எழுதி வச்சிருக்கேன், ஒரு எட்டு போய் பார்த்தோம். நெல்சன் அவர்கள் அனௌன்ஸ்மெண்ட்ல சொல்லியிருந்தாங்க ஆடியோ லான்ச்ல. ஐ மீன், நான் பிக் பாஸ் ஷோலாம் நான் தாங்க டைரக்ஷன் பண்ணேன். அப்ப நான் இந்தியனோட 2வோட ரிவீல்மெண்ட் அப்பதான் முதல்ல நடந்துச்சு. பிக் பாஸ்ல தான் இந்தியன் 2வோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஸோ அப்போ அவர் பேக் எண்ட்ல டைரக்டரா இருக்கும் போது அவரு அப்ப அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது. இப்ப அவர் ஸ்டேஜுக்கே சொன்னார் நெல்சன். அவரோட வளர்ச்சியை பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங். ஒரு 7 வருட காலத்துல பிக் பாஸ்ல ஒரு டைரக்டரா இருந்து அப்படியே இந்த படம் முடிகிற அவர் ஒரு பெரிய டைரக்டரா மாறிட்டாரு. சோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங். ரெண்டாவது என்னன்னா, அவரே சீஃப் கெஸ்டாவும் வந்திருந்தது. இட்ஸ் மிராக்கிள். நெல்சன் வேற லெவல். நம்ம லோகேஷ் கனகராஜ் அண்ணனும் வந்திருந்தாங்க. சோ அவரும் சொல்லியிருந்தாரு, நான் விக்ரம் சிக்னேச்சர் பண்ண போகும்போது சார் சிக்னேச்சர் பண்ணும், அப்ப இந்தியன் 2க்கு தான் போயிருந்தேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ ப்ராஸ்தட்டிக்ஸ் கையில போட்டிருப்பாங்க. சோ அந்த ஏஜ்டு பர்சனுக்காக அந்த மேக்கப் இது பண்ணிருப்பாங்க இல்லையா, பேனாவை கையில சரியா பிடிக்க முடியாது. சிக்னேச்சருக்காக அந்த ப்ராஸ்தட்டிக்ஸை 2 hours கிட்ட ரிமூவ் பண்ணாங்கன்னு நம்ம லோகேஷ் கனகராஜ் சொன்னாரு. இந்த அளவுக்கு ஒரு உழைப்பு போட்டு 7 வருஷம் கழிச்சு இந்த இந்தியன் 2வோட ப்ரோமோஸ் நிறைய இருக்கு. எனிவே, ஏன் ஆல்கரிதம் அப்படி மாறிடுச்சா என்னன்னு தெரியல. நான் ஒருவேளை இந்தியன் 2 அதிகமா சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேனா அப்படின்னு தெரியல. ஆனா நல்லா இருக்கு. ஆனா 1996ல இருந்து இன்ன வரைக்குமே அந்த விஷயத்தை ரிவீல்மெண்ட் பண்ணியே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நானே இந்தியன் தாத்தாவை மாறினாலும் மாறிடுவான். ஸோ அந்த அளவுக்கு இதுவா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் நடந்துச்சு. ஸோ இந்த படம் இந்தியன் 2 பாத்தீங்கன்னா சாதாரணமான படமா இருக்காது. அநேகமா பல பிரம்மாண்டங்கள் கலந்த படமா தான் இருக்கு. ஏன்னா இதுல கமலஹாசன் இருக்காரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சங்கர் இருக்காரு, சோ ப்ரொடியூசர் அவர் இருக்காரு, சுபாஷ் கிரண். சோ இந்த மாதிரி பெரிய பெரிய பிரம்மாண்டங்கள் சேர்ந்து ஒரு படத்தை உருவாக்கும் போது அது பிரம்மாண்டமான படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது பிரம்மாண்டமான படம். ஏன்னா இது வரைக்கும் இவ்வளவு பெரிய கூட்டணி அமைஞ்சிருக்கு. அதுவும் இல்லாம ரெட் ஜெயிண்ட் வேற இதுல இருக்கு. சோ இந்த மாதிரி பெரிய பெரிய தலைங்கள்லாம் இன்வால்வ் ஆகி இவ்வளவு ப்ரோமோஸ் இவ்வளவு ப்ரொமோஷனுங்கும் போது கொஞ்சம் எனக்கே திகிலா தான் இருக்கு. என்னப்பா இப்படி எங்கிட்டு திரும்பினா ஐயோ எங்கிட்டு திரும்பினா கதறல்ஸ் அந்த மாதிரி டிஃபரெண்டா இருந்துச்சு. ஹனி வேற இதுல ஹனியும் சொல்லியிருந்தாரு. சங்கர் சார் சொல்லியிருந்தாரு அனிருத் அவர்களை பத்தி. அவர் 100% வர வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாருன்ட்டு. அது உண்மைதான். சோ அவரோட பாடல்கள்லாம் எனக்கே முத வாட்டி கேட்கிறப்ப சரியா புரியாது. அண்ட் தென் என்னப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வாட்டி கேட்கிறப்ப ஆஹா நல்லா இருக்கே, இல்ல ரொம்ப நல்லா இருக்கே, இல்ல ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கே, அப்படிதான் மாறுவோம். சோ அந்த மாதிரிதான் அனிருத் அவர்களோட பாடல். சோ இசையெல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல கலக்கி இருக்காருன்னு சொல்லலாம் அனிருத். அது இல்லாம ஆடியோ லான்ச்ல பாத்தீங்கன்னா சங்கரோட பசங்கள்லாம் டான்சிங் நிறைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் அவரோட சங்கர் சாரோட பசங்க அவங்க எல்லாம் பண்ணியிருந்தாங்க. சோ அது இல்லாம காஜல் அகர்வால், ராகுல் பிரத்திக் இவங்க எல்லாம் ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க. அவங்க நிறைய ஷேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு கமலஹாசன் படத்தில் நடிக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ராகுல் பிரத்திக் சொல்லியிருந்தாங்க, நான் சங்கரோட ஹீரோயினி அப்படின்ட்டாங்க. உண்மையிலேங்க. ஏன்னா அவரோட சங்கர் சாரோட படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் அப்படின்னா எல்லாம் படம் பாக்குறாங்களோ இல்லையா அப்படியே
ஸ்டன் ஆகி நிக்கணும் அந்த மாதிரி ஒரு ஹீரோயின் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அவரும் தேர்ந்தெடுப்பாரு. இந்த ஆடியோ லஞ்ச்ல பாத்தீங்கன்னா சங்கர் சாரோட பையன் வந்து ஹர்ஷித் சங்கர் அவர்கள் வந்து டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது என்னன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் வந்து அப்படியே லைட்டா இடிச்சுது. என்னடா அங்கங்க சங்கர் சார் பசங்களாவே இருக்காங்க சுத்தி பாக்குறப்ப ஆடியோ லஞ்ச்ல அப்படின்ட்டு. எதுவும் வந்து அப்பாவுக்கு பிரைஸ் கொடுக்குற மாதிரி பண்ணியிருந்தாங்களா இல்ல என்னன்னு தெரியல. அப்பாவுக்கு வந்து 7 வருஷம் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்திருக்காரு, அவருக்காக ஒரு கிஃப்ட்டுக்காக நான் இந்த வந்து டான்ஸ் ஆடினா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட தான் கேட்கணும். அநேகமா அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது இல்லாம அதித்தி சங்கர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நல்ல வேலை ஜோக் சொல்ல அப்படின்னு விட்டுருங்களேன். இல்ல அனிருத்தும் வேற அவங்க பையனோட சேர்ந்து டான்ஸ் ஆனதெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இதை எதனால நான் பேசினேன்னா, என் ஆல்கரிதம் மாறினாலும் சரி யூடியூப்ல வந்து இந்தியன் தாத்தா அப்படிங்கிறது வந்து ட்ரெண்ட் ஆயிட்டே தான் இருக்கும் எப்பயுமே. என்ன டாக்டர் ஸ்டேஞ்ச் மாதிரி கையாட்டுறேன்னா எத்தனை பேர் வந்து தியேட்டர்ல கொண்டாட போறீங்கன்னு எனக்கு தெரியல. அநேகமா ஒரு வாரத்துக்கு படத்துக்கு டிக்கெட் கிடைக்காது, நானும் ரிவ்யூவும் போட முடியாது கண்டிப்பா. சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் பாவம் இல்லையா? இன்னொரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் விஜய். டேக் கேர் அண்ட் பை பை. பீரோல துணி மாட்டி இருக்கு, எடுத்து விடு. ஆனாலும் ரொம்பவும் கிருத்துவம் பிடிச்ச அலையறீங்கடா அந்த ஊர்ல. எடுத்து விடியா, நஞ்சிர போதுமாடா, திருப்தி தானே? என்ன அந்த கருமத்தை எல்லாம் பார்த்தா விளங்குமா?